அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சின்ன விஷயந்தேன், ஆனால் அது பெரிய விஷயம். அதாவது கேந்திராதிபதிகள் கோணாதிபதிகள் உங்களுக்கு தெரியும். கேந்திராதிபதிகள் அப்படின்றவர் கேந்திரத்துக்கு அதிபதி, 1, 4, 7, 10 இந்த இடத்துக்கு அதிபதி. கோணாதிபதிகள் அப்படின்னா திரிகோணாதிபதிகளை தான் கோணாதிபதிகள்வாங்க. அப்போ 1, 5, 9 லக்கணத்திலிருந்து. அப்போ கேந்திரஸ்தானத்தின் அதிபதிகள் கோணஸ்தானத்தில் அமர்வதும் கோணஸ்தானத்தின் அதிபதிகள் கேந்திரஸ்தானத்தில் அமர்வதும் அந்த திசாபுத்தி காலங்களில் ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும். புரியுதா? இப்போ உங்களுக்கு அதை கட்டம் போட்டு அதை விளக்குறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த வீடியோவுடைய தலைப்பு கோணாதிபதிகளையும் கேந்திராதிபதிகளையும் உற்று பாருங்கள். ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா பாருங்க, கேந்திராதிபதிகள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 1 லக்கணத்திலிருந்து 1, 4, 7, 10 கேந்திராதிபதிகள், 1, 5, 9 கோணாதிபதிகள். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே லக்கணத்திலேருந்து 1, 4, 7, 10 அதிபதிகள் 1, 5, 9 உட்கார்ந்துருந்தால் சிறப்பு. அதாவது 4க்குரியவர் 5லேயோ 9லேயோ இருந்தால் சிறப்பு. அடுத்து 7க்குரியவர் 5லேயோ 9லேயோ அமர்ந்தால் சிறப்பு. 10க்குரியவர் 5லேயோ 9லேயோ இருந்தால் சிறப்பு. அப்போ இது கேந்திரஸ்தானம். இவங்க கோணஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது ரொம்ப சிறப்பு. முன்னாடி 1 போட்டுக்குங்க. 1ல் இருந்தாலும் சிறப்பு. 7க்குரியவர் 1ல் இருந்தாலும் சிறப்பு. 4க்குரியவர் 1ல் இருந்தாலும் சிறப்பு. 10க்குரியவர் 1ல் இருந்தாலும் சிறப்பு. ஓகேவா? ரைட். இப்போ பாருங்கள், அதுக்கடுத்து 5க்குரியவர் 4ல் இருந்தாலும் சிறப்பு, 7ல் இருந்தாலும் சிறப்பு, 10ல் இருந்தாலும் சிறப்பு. ஏன்னா இந்த கோணாதிபதி என்று சொல்லக்கூடிய 5க்குரியவன் கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்தால் இது ஒரு ராஜயோகம். அடுத்து 9க்குரியவர் 1ல் இருந்தாலும் சிறப்பு, 4ல் இருந்தாலும் சிறப்பு, 7ல் இருந்தாலும் சிறப்பு, 10ல் இருந்தாலும் சிறப்பு. புரியுதா உங்களுக்கு? அப்போ கேந்திராதிபதிகளை உற்று கவனிக்கணும். எங்கே உட்காந்துருக்காங்க, எந்த ஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்கன்னு. அப்போ கேந்திராதிபதிகள் மாறி உட்காருவது சிறப்பு. இப்போ 4க்குரியவர் 7ல் இருந்தாலோ அல்லது 10ல் இருந்தாலோ சிறப்பு. அடுத்து 7க்குரியவர் 4ல் இருந்தாலோ 10ல் இருந்தாலோ அல்லது லக்கணத்தில் உட்காந்தாலும் சிறப்பு. இப்போ 10க்குரியவர் லக்கணமோ 4லேயோ 7லேயோ அமர்வது சிறப்பு. புரியுதா? இது கேந்திரஸ்தானத்தின் அதிபதிகள் கேந்திரத்துக்குள்ளே உட்கார்ந்து கொள்வது. அதைவிட ராஜயோகம் என்பது கேந்திராதிபதிகள் திரிகோணஸ்தானத்தில் அமர்வது. இங்கே வாங்க, இந்த விளக்க வீடியோவை காட்டினாதே உங்களுக்கு தெரியும். இது வந்து கற்பனை ஜாதகம் தான், நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு 4க்குரியவர் யார்? ஃபஸ்ட்டு அப்படி ஒவ்வொன்றா பார்ப்போம். 4க்குரியவர் சுக்கிரர். அந்த சுக்கிரர் எங்கே உட்காந்துருக்காரு? 9ல் உட்காந்துருக்காரு. இப்போ பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இந்த இதை 4க்குரியவர் 9ல் உட்காந்துருந்தா சிறப்பு அப்படின்னு. அப்போ 4 என்பது கேந்திரஸ்தானம், 9 என்பது கோணஸ்தானம். ஓகேவா? அப்போ 4க்குரியவர் 9ல் உட்காந்துருக்கிறது சிறப்பு. அடுத்து பாருங்கள், 5க்குரியவர் யார்? புதன். அப்போ கோணாதிபதி புதன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் கேந்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ 5க்குரிய புதன் கோணாதிபதி திரிகோணத்தில் உட்காந்துருக்கார். புரியுதா? அதுக்கடுத்து பார்ப்போம், 7க்குரியவர் எங்கே உட்காந்துருக்காரு? 10ல் உட்காந்துருக்கார். அப்போ கோணாதிபதி கோணஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். இது ஒரு சிறப்பு. 7க்குரியவர் 10ல் உட்காந்துருக்கிறது. அதுக்கடுத்து பாருங்கள், லக்கணம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த லக்கணம் என்பது கோணாதிபதியிலே வரும், கேந்திராதிபதியிலே வரும். முதல் ஸ்தானம் லக்கணம். அப்போ 1க்குரியவர் 9ல் உட்காந்துருக்கிறது மிகச்சிறப்பு. உச்சம் பெற்று உட்காந்துருக்கிறார். ஓகேவா? அப்போ அடுத்து பாருங்கள், 6க்குரிய சந்திரன்
12ல் இருக்கிறது சிறப்பு. 6க்குரியவர் கேந்திரமோ கோணமோ அடையக்கூடாது. அப்போ 6க்குரியவர் வலு இலக்கணம். அப்போ 6க்குரியவர் 12ல் உட்காந்துருக்காரு. இது ஒரு சிறப்பு. அதுக்கடுத்து பாருங்கள், 9க்குரியவன் சுக்கிரன் இங்கே ஆட்சி. அப்போ 4ஆம் இடத்தினுடைய அதிபதி 9ல் இருக்காருன்னு எடுத்துக்கொள்ளலாம். 9க்குரிய பாக்கியஸ்தானத்தின் அதிபதி சுக்கிரன் ஆட்சி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள், குரு பாருங்கள், 2க்கும் 11க்கும் உரிய குரு ஆட்சி மூலத்திரிகோணம் அடைந்திருக்கிறார். அப்போ கிரகத்தினுடையது நீங்கள் ஜோசியம் பார்க்கும்போது, ஜாதகம் பார்க்கும்போது 1, 4, 7, 10க்குரியவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்கள் 1, 5, 9ல் இருந்தால் சிறப்பு 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 என்று சொல்லி நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸில் வந்து நிறைய பேர் வர முடியல, ஏன்னா வேலை, நீங்கள் நடத்துகிற டைம் வந்து எங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்காகவே நம்ம ஆஃப்லைனில் ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் விருப்பமானவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு அதை பற்றி முழு டீட்டெயில் தெரிஞ்சுக்குங்க. இதில் வந்து 100 கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் ஆள் நிறையா சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. விருப்பமானவங்க இந்த நம்பருக்கு அடித்து தொடர்பு கொண்டுக்குங்க. நாங்கள் ஒரு லிங்க் ஒன்று அனுப்பிடுவோம். அந்த லிங்க்கு 2 இயர்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதுக்குள்ளே அந்த வீடியோவை பூரா பார்த்து குறிப்பு எடுத்துக்கலாம். அதுபோக வாட்ஸ்அப் மூலமாக நாங்கள் வந்து நிறையா உங்களுக்கு வந்து மெட்டீரியல், டைப்பிங் மெட்டீரியல் அதில் கொடுத்துருவோம். அதில் பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3, பாயிண்ட் 4 இப்படி இருக்கும். இப்போ குறைஞ்சது 10 பாயிண்ட்லேருந்து 25 பாயிண்ட் வரை இருக்கும் அந்த இதை கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கிறது. இது விருப்பமானவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு ஃபுல் டீட்டெயில் கேட்டுக்குங்க. நன்றி, வணக்கம்.